ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ஸ் இன்ஃபோ யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்காக என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், அண்ட் நம்ம எப்பயுமே ரன் போய் போய் கிளிக் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஜென்ரல் கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அது பண்ண வேண்டாம். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தாலே போதும். இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரன் தட் பர்டிகுலர் செல். இங்கே ஒரு அந்த கோடோட இன்புட் நம்ம மாதிரி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ஒரு செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு கமெண்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஹேஷ் போடலனாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப், இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஹலோ வேர்ல்டு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகேவா, இப்போ ஹலோ வேர்ல்டு எழுதியாச்சு. அண்டு இது வந்து ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஹலோ வேர்ல்டு தான் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக பிரிண்டிங் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் இது கொடுத்தீங்கன்னா போதும். இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் அஸ் ஒரு கமெண்ட் மாதிரி. இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்கும். இதே நான் வந்து மல்டி லைன் கமெண்ட்ல எழுதணும் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ட்ரிபிள் கோட்ஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 2 லைன்ஸ் இது பண்ணுறேன். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆஃப் மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹலோ வேர்ல்டும் மல்டி லைன் கமெண்ட்டும் வந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்டில் இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு இட் இஸ் அ கமெண்ட்னா நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நான் எனக்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துக்கிறேன் இல்லையா. ஐ எம் நாட் கோயிங் டு பிரிண்ட் இட் அண்ட் கெட் தி அவுட்புட். ஸோ எனக்கு அவுட்புட் வேண்டாம் அதுலேருந்து அப்படின்ற போது நான் கமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட் வந்து நம்மளுடைய அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ் போட்டால் சிங்கிள் லைன் கமெண்ட்டு, ட்ரிபிள் கோட்ஸ் போட்டால் மல்டி லைன் கமெண்ட். இது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தான் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் பற்றி ஆல்ரெடி இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். a இஸ் ஈக்குவல் டு 10 பிரிண்ட் ஆஃப் a. நான் முன்னாடி என்ன சொன்னேன், இந்த வந்துட்டு 10 அப்படின்றது நமக்கு இன்டீஜர் வேரியபிள். ஸ்டோர்ட் இன் வேல்யூ, ஸ்டோர்டு வேல்யூ வந்து 10 இன் வேரியபிள் a. ஸோ அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் வந்து y இஸ் ஈக்குவல் டு என்னோட நேம் நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆஃப் y அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு இன்டீஜரோ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்து அவுட்புட் கெட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து கேஸ்டிங் பண்ண போகிறேன். டைப் கேஸ்டிங்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் டேட்டா டைப்பை ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றி நான் அவுட்புட் வந்து கெட் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். x இஸ் ஈக்குவல் டு str ஆஃப் 3. str ஆஃப் 3 அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா, y u இஸ் ஈக்குவல் டு int ஆஃப் 3. இப்போ நமக்கு எப்படிலாம் வருது அப்படின்னு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். float ஆஃப் 3. ஓகே, இதுக்கு வந்து பிரிண்ட் கொடுக்கணும். ஒரே லைனில் வேணுனாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரே லைனில் வந்துருச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 3 அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்காக தான், அது வந்து கொட்டேஷன் மார்க்கில் தான் போகும். ஸோ அது என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதே வந்துடும். இந்த 3 வந்து நம்மளுக்கு ஓகே ஃபைன். ஆக்சுவலி இங்கே u தான் நம்ம வேரியபிள் கொடுத்தோம் இல்லையா, u அப்படின்றத போட்டுட்டு
பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். ஓகே, இங்க 3 அப்படின்னு ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கு. அது ஒரு ஸ்ட்ரிங்கா ரீட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங் நம்ம எப்பயுமே குடுத்தோம்னா எப்படி அவுட்புட் வரும்? அப்சரான்னு குடுத்தோம்னா, அப்சரான்றது தான் அவுட்புட்ல வருது. ஏன்னா, அதுதான் வேல்யூ ஸ்டோர்ட் இன் வேரியபிள் y. ஓகே. அதே தான் இங்கேயும் வந்திருக்குது. ஸ்ட்ரிங் ஆஃப் 3 அப்படின்னு குடுத்தோம்னா, எனக்கு வந்து எந்த அ அதுக்கு வேல்யூவும் இல்ல. 3 தான் அதனோட வேல்யூ. ஸோ அந்த இது வந்து எக்ஸ்ல ஸ்டோர் ஆகி, எக்ஸ் நான் பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் வந்து 3ன்னு வந்துருச்சு. அதே மாரி இன்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு வந்துட்டு 3 அப்படின்றது மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் ஃப்ளோட் ஆஃப் 3 அப்படின்னா டெசிமல் பாயிண்டோட நம்மளுக்கு வரும். அதனால தான் இது வந்து 3.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் இப்போதைக்கு கொலாப்ஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஃப்ளோட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இன்புட், அவுட்புட் கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து பைத்தானோட டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு வேல்யூ வந்து வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அவுட்புட் கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம். இதே வந்து நம்ம ஒரு பைத்தான் டேட்டா டைப் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் அப்படின்னு இருக்கிறது நான் வந்து மார்க் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன்னா அந்த செல் வந்து எனக்கு மார்க் டவுனில் மாறிடுது. ஓகே, அண்ட் தென் இதை வந்து நான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே, என்ன டேட்டா டைப்ஸ் என்னென்ன நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோன்னா, ஸ்ட்ரிங் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, பூலியன், லிஸ்ட், tuple, set, dictionary, arrays, typecasting. இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 to 10 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அப்படியே நான் ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தேன்னா அது ரன் ஆகும். பட் அதில் வந்து நமக்கு ஒரு எரர் மாதிரி வருதா, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோட்லேருந்து ஜஸ்ட் மார்க் டவுனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸாக வந்துடும். ஓகேவா, அது நம்ம கோடாக எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் செல்லில் கொடுக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு கோடாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஸ்ட்ரிங் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங்கில் ஆல்ரெடி நான் வந்துட்டு y is equal to அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன். அதோட அவுட்புட் வந்து அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் str1 is equal to ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேமே நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். ஸ்ட்ரிங் 2 வந்து நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து என்னோட நேம் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா print of str1 print of str2. இப்போ எனக்கு ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஏன் ஒரே அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும், டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும், ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஸ்டோர் ஆகுதோ அந்த வேரியபிளுக்கு அதை தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸிங் மூலயமா எப்படி ஒரு வேல்யூவை கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி செஷன். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஆல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தரப்போகுது. ஸோ இனி வரும் வீடியோஸில் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட மல்டிலைன் ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி கெட் பண்ணலாம், இந்த மாதிரியான சம் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.